ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பேசலாம்னா, NVIDIA அப்படிங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ். அந்த கம்பெனி வந்து ஒரு சில காலத்துக்கு முன்னாடி கிராஃபிக்ஸ் கார்டு தயாரிச்சாங்க. எதுக்குன்னா கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு. நான் என்ன யோசனை, ஒரு சின்ன ஒரு மதர் போர்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பொருள் தான் போல். அந்த கம்பெனி பற்றின பெரிய விஷயம் தான். இன்றைக்கி நானும் பெருசாக வளர்ந்து மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு பொருளை வச்சு கூட ஒரு கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தையுமே கொடுக்குது. அதான் அந்த மாதிரி இருந்த ஒரு கேமிங்க்கு மட்டுமே இருந்தக்கூடிய அந்த NVIDIA அப்படிங்கிற அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கம்பெனி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விஷயங்களுக்கு, மைனிங் அப்படிங்கிற சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துக்கு வளர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு 5 இயர்ஸ் டைம்லைன் சொன்னீங்க இல்லையா, அந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக பயன்படுது. இந்த டேட்டா சயின்ஸ் இப்போ அதிகமாக பேசு பொருளாக ஆகிறதுக்கான காரணம் அந்த மாதிரியான ஹார்ட்வேர் வளர்ச்சி.